ஹாய் செல்லம், வணக்கம் சாமி. காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி பயிற்சி 1.5 நம்ம செஞ்சிட்ருக்கேன்ப்பா. காசியன் முறைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எந்த எக்ஸாமில் கேட்டாலும் அப்படியே கேட்டாங்களா, உங்களுக்கு தீர்க்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 10th போட்டது 9th போட்டதை வச்சு போட்டுடலாம். ஆனால் காசியன் முறை பயன்படுத்தி செய்க, ஏறுபடி அணி நிறை ஏறுபடி அணி பயன்படுத்தி செய்க, அப்புறமா இல்லைன்னா கிராமர் ரூல்ஸ் பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த மெத்தட் கொடுத்துருக்காங்களோ தங்கம் அந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ காசியன் நீக்கல் முறை கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை வேறு எதனா சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாரு சாமி. எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஓகே ரைட்டு. இங்கே பார்த்தோம்னா 2, 4, 6, 22 எல்லாமே 2 மடங்கு. அப்போ 2ஆம் வாய்ப்பாடு பொதுவாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாமா? 2 பொதுவாக எடுத்தால் 1 2 2 4 3 2 6 2 பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டணுமா? பெருக்கலாக இருக்கிற 2 தானே பார்க்க போனால் வகுத்தலாம் மாறும். 11 2 22 அதனால தான் என்ன பண்ணுறேன், முடிச்ச எல்லா நம்பருமே 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 4 3 2 6 1 2 1 2 11 2 22. இந்த சமன்பாட்டை எப்படி தீர்க்கலாம்? ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 11. இப்போது காசியன் முறையில் போடனாலும் சரி, கிராமர் ரூல்ஸ் போடணும்னாலும் என்ன சாமி பண்ணுறோம், நம்ம அணி வடிவில் எழுதணும். அணி வடிவில் எழுதலாம். +1 +2 +3 ஒரு அடைப்பு போட்டுக்கோங்க. இங்கே ஆன்சர் என்ன சாமி? 11 +3 +8 +5 இங்கே என்ன தவங்க வந்திருக்கு? 27. இங்கே -1 ஒன்றுமே என்ன ஒன்று தானே, இங்கே 1 +1 +2 ஈக்குவல் டு +2. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் சாமி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னேன்ப்பா, முதல் நிரையில் இருக்க முதல் உறுப்பு இரண்டாவது நிரையில் இருக்கிறத விட மூன்றாவது நிலை இருக்க முதல் உறுப்பை விட எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். இப்போ சமமாகவே இருக்குது. இங்கே குறியை விட்டுருங்க, குறியெலாம் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. இது சிறிய என்ன தான் இருக்குது. அதனால் அடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம். இப்போ மாற்றுறதுக்கு தேவையில்லை இல்லையா? R1 R2 எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் இந்த இடத்துல 0 வரணும். நிறை ஏறுபடி வடிவம், அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காசியன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா இந்த 3 இதொன்னா வரணும் சாமி, 0வாக வரணும் நமக்கு. ஓகேம்மா, இந்த 3 0 வந்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். அப்போ இது நம்பர் கடைசி மட்டும் மிஞ்சணும். இது 2 வரணும், இது 3 வரணும். 1 2 3 செல்லாம் புரியுதா? இப்போ இதை 0வாக மாற்றணுன்னா 3 கழிக்கணும். அப்போ R2 கூட கம்பேர் பண்ணணும். R2வை R3 கூட கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணால் 3லேருந்து 3 கழிச்சா தான் வரும். இதை போல் இது 3 மடங்கு இருக்குது. அப்போது மடங்குன்னா பெருக்கல். R1 நான் 3ஆல் பெருக்கணும். R1 3ஆல் பெருக்கணும். 3 × R1 குறிகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 3லேருந்து 3 கழிச்சா தான், அப்போ மைனஸ் வரணும். எதுலேருந்து? இது R2லேருந்து. இதுதான் புதிய R2. ஓகே சாமி, அடுத்து R3 அப்படியே பார்த்துக்கிறேன். -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. -1 +1 கூடனா வந்துடும், 0 வந்துடும். அப்போ R3 கூட என்ன பண்ணுறேன்னா, R3 கூட R1 சேர்த்தாவே போதும். போட்டுக்கலாமா சாமி? சைடில் வேணால் போடலாமா? R2 அப்படியே போடுங்க. 3 8 5 27. R1 3ஆல் பெருங்க. 1 3 3 2 3 6 3 3 9 11 3 33. இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆகாது. அப்போ குறி என்ன பண்ணணும், மாத்திரம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். +3 -3 0 ஆகிடும். R1 சேஞ்ச் பண்ணல சாமி, அப்படியே போட்டுக்கோங்க. 1 2 3 ஒரு தடுப்பு போட்டுக்கோங்க. 11. ஓகே சாமி, இங்கே 3லேருந்து 3 கழிச்சா 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எழுந்து சின்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் +2. பெரிய எழுந்து சின்ன கழிக்கணும். பெரிய குறி போடணும். -4. பெரிய எழுந்து சின்ன கழிக்கணும். பெரிய குறி -6. ஓகேப்பா. தேர்டு பாருங்கள், இது கூட இதை நான் கூட்டினாவே போதும். +1 -1 சாரி -1 +1 0. +1 கூட்டு தான் சொல்லிட்டேன். +1 +2 3. R1 கூட்டினேப்பா, 2 கூட 3 சேர்த்தா 5, 2 கூட 11 சேர்த்தா 13. அடுத்து என்ன சாமி பண்ணணும், இதை நான் 0வாக மாற்றணும். இதை 0 மாற்றணும்னா மேலே இருக்கிற நம்பர் போய் பார்த்தணும். லெஃப்ட் சைடில் 0 இருக்கான்னு பார்க்கணும். அதை விட இங்கே பார்த்தா இது ரெண்டுமே பகா எண்கள், மாற்றி மாற்றி பெருக்க வேண்டியா இருக்கும். அதனால் இது எதனா ஒரு சின்ன நம்பராக மாற்றணும். இந்த சின்ன நம்பராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று R2வை கழிக்கணும். ஏன்னா 0லேருந்து 0 கழிச்சா தான் எனக்கு 0 வரும். இந்த நம்பர் எக்காரணத்து மட்டும் மாறக்கூடாது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், R3ல் இருந்து R1 கழிக்க போகிறோம். சரியா சாமி? சரியாப்பா. ஓகே,
R3லிருந்து நான் எதை சாமி கழிக்கணும்? R2வை கழிக்க போகிறேன். கழிச்சிக்கலாமா? R1 சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். R2 சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கிறேன். R3லேருந்து R2வை கழிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் R3 எழுதிக்கிறேன். இல்லை சாரி, R3லேருந்து R2வை கழிக்கிறேன். 0லேருந்து 0 கழிச்சா 0, 3லேருந்து 2 கழிச்சா 1, 5லேருந்து 4 கழிச்சா 1. ஆனால் -4 கழிச்சா மைனஸ் தானே, அது குறிய மாற்றணும். 5 + 4 9, 13, மைனஸ் தானே, அது குறிய மாற்றணும். அப்போ +6 19. இப்போ இந்த இடத்துல நான் 0வா மாற்றணும். சின்ன நம்பராக வந்துடுச்சா? இதை விட இது சின்ன நம்பராக வந்திருக்கணும். சாரி, கடைசியில் சின்ன நம்பராக வந்திருக்கணும். அதாவது பெருக்கும்போது எல்லாம் கழிக்கும்போது கழிக்கும் போதோ அல்லது பெருக்கும் போதோ சின்ன நம்பராக வரா மாதிரி இருக்கணும். ஏன்னா இது சார் பகா எண்கள் இல்லையா? அதனால தான் பகா எண்கள். பகா எண்கள். அதனால் என்ன பண்ணுறோம், இதிலேருந்து இதை கழித்து இதை சின்ன நம்பராக மாற்றுறோம். இப்போது நான் இதை 0 ஆக்கணும்னா இதுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு லெஃப்ட் சைடில் 0வாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சாமி. ஓகேவா? லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கணும்? 0. எந்த நம்பர் 0 ஆக்கணுமோ அதுக்கு மேலே போயிட்டு லெஃப்ட் சைடில் 0வாக இருக்கணும். இப்போது இதை போல் அது 2 மடங்கு. அதனால் 2ஆல் பெருக்கிட்டு 2 கழிக்க போகிறேன். ஓகே, அப்போ யார் 2ஆல் பெருக்கணும்? R3யை 2ஆல் பெருக்கிட்டு R2வை கழிக்கணும். ஏன்னா அப்போ தான் +2 -2னா வந்துடும், 0 வரும். ஃபஸ்ட்டு நான் 2 × R3 போட்டுக்கிறேன். அதாவது R3யை 2ஆல் பெருக்கிறேன். 0 × 2 0, 2 9 2 18, 19 2 38. R2 அப்படியே எடுத்து போடுறேன். 0 2 -4 -6 போடுறேன். மைனஸ்னா குறிய மாற்றணும். 0 +2 இருந்தால் -2, -4 இருந்தால் +4, -6 இருந்தால் +6. இப்போ +2 -2 0, ரெண்டுமே +22, ரெண்டுமே +44. ஓகே சாமி. இப்போது இந்த பாருங்கள், இந்த 0 0 அங்கே வந்துருச்சா? இந்த மூளை விட்டு நமக்கு என்ன வரணும்? ஏற்படி வடிவம் 0ன்னு வரணும். இப்போ கடைசிலேருந்து போகலாம் சாமி. இந்த கீழே ஃபுல்லாக X, இந்த கீழே ஃபுல்லாக Y, இந்த கீழே ஃபுல்லாக Zக்குரியது. அப்போ 22Z = எவ்வளோ சாமி வந்திருக்கு? 44. 22வது பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கலாக இருக்கிற 22 தானே பக்கமான வகுத்தலாம் மாறும்னு சொல்கிறேன்ல, அதுதான் பெருக்கல் வாய்ப்பாடு. 22 22, 2 22 44. ஒரு Z = 2. அப்படியே மேலே போனால் X கிடையாது, Yயும் Z மட்டும் போட்டுக்கணுமா? ஈக்குவல்ட்டுனா சாமி -6. இங்கே 4 × Z, அப்போ 4 2 8, -8 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் +8ஆக மாறும். குறிகள் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா பெரியலேருந்து சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறியை போடணும். 2 × Y = 2. 2வது பெருக்கல் வாய்ப்பாடு. 2 2, Y = 1. இப்போ அப்படியே ரிவர்ஸில் போட்டு போனால் X Y Z, ஒரு X 2 Y 3 Z = 11. ப்ளஸ்ஸா? X மதிப்பு எனக்கு தெரியாது. 2வது பெருக்கல் வாய்ப்பாடு, அதான் 2Yனுடைய மதிப்பு எவ்வளோ? 2 தானே சாமி? 2 ப்ளஸ் 3வது பெருக்கல் வாய்ப்பாடு 3 2 6. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் 2 ஒன்றா சேர்த்தா +8. +8 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -8ஆக மாறும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணத்தை சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட ப்ளஸ்ஸு. ஸோ X = +3. therefore தீர்வு X = 3, Y = 1, Z = 2. ஓகே சாமி. நான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் திருப்பி எடுத்து போட்டேன். தேங்க்யூம்மா.